என் தங்க பிள்ளையே, யாரோ உன் பெயரை சொல்லாமலே உன்னை குறை சொல்லி உன்னை காயப்படுத்தி உன் மனதை வலிக்கச் செய்திருக்கிறார்களா? உன் அன்புக்கு பதில் துரோகம் செய்தவர்களா? உன்னை காயப்படுத்திய அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை கிழித்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதே என் தங்க பிள்ளையே, இந்த வராகி உன் பக்கமே நிற்கிறாள். உன் கண்ணீரைக் கண்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். யாரெல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் என் பதிலடியை கொடுப்பேன். அந்த பதிலடி காயப்படுத்துவதற்காக இல்லை, அது உன்னை காப்பாற்றுவதற்காக. உன் மனசு எவ்வளவு தூய்மையானதோ எனக்கு தெரியும். நீ யாரையும் காயப்படுத்த நினைக்காதவள், யாரையும் குறை சொல்லாதவள். ஆனால் உன் நலனுக்காகவே உன்னிடம் நெருக்கமானவர்கள் கூட உன்னை பின்புறம் குறை சொல்லி உன் வாழ்க்கையை பாதிக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நொடியையும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன் நிம்மதி கலைந்தது போதும், உன் தூக்கம் கெட்டது போதும். இன்று முதல் அந்த அநியாயம் முடியும். நான் சொல்கிறேன், உன்னிடம் தவறாக நடந்து கொண்டவர்கள் தங்கள் தவறை உணராமல் இருக்க முடியாது. நீ இன்று இரவு எனது பெயரை 3 முறை மனதிற்குள் சொல்லி, வராகி, என் மனதை வலிக்க வைத்தவர்களுக்கு நீயே தீர்வு காண வேண்டும், நான் யாரையும் சாபிக்க மாட்டேன், நீயே நீதியை செய்ய வேண்டும் என்று சொல்லு. உன் அந்த பிரார்த்தனையை கேட்டு நான் உன் அருகே வந்து உன் மனதில் அமைதியை கொடுப்பேன். நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை, யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை, யாரையும் எதிர்த்து சண்டையிட வேண்டியதில்லை. நான் உன்னுடைய போரில் உன்னோடு இருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய நிம்மதியை கெடுத்தவர்களுக்கு நான் என் நீதியை காட்டுவேன். அவர்கள் இன்று நிம்மதியாக பேச்சிக்கொண்டு சிரித்தாலும் நாளை அவர்கள் மனதில் உன் நினைவால் அலைகள் எழும். அவர்கள் தங்கள் தவறுகளால் தானாகவே விலகிச் சென்று விடுவார்கள். அவர்கள் உன்னை பாதிக்க நினைத்த சக்திகளெல்லாம் தகர்ந்து போகும். உன் வாழ்க்கையில் யாரும் இனி உன் பாதையை மறிக்க முடியாது. உன் வழி நான் சுத்தப்படுத்துகிறேன். உனக்கு தெரிகிறதா என் தங்கமே, உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் பின்னாளில் உன்னை தேடிக்கொண்டு வருவார்கள். உன் மதிப்பை உணர்ந்து உன்னை பாராட்டுவார்கள். ஆனால் நீ அவர்களைப் பற்றி கோபப்படாமல் இரு. நீ அமைதியாக இருந்தால் நான் உன்னை எல்லோரிடமும் உயர்த்தி நிறுத்துவேன். உன் வாழ்க்கையை வலிமையாக மாற்றுவேன். உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு வார்த்தையும் நாளை உன் வெற்றிக்கான வலிமையாக மாறும். என் தங்க பிள்ளையே, உன் மனம் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் இந்த இரவில் என்னுடைய பெயரை ஒரு முறை நினைத்து தூங்கு. அந்த நிம்மதி உன் நெஞ்சில் வந்து சேரும். நான் உன் பக்கம் நிற்பதால் உன் எதிரிகள் எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய வேலைகளில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய கனவுகளில் நான் பாதுகாப்பை ஏற்படுத்துவேன். யாரும் உன்னிடம் பழி வாங்க முயற்சி செய்ய முடியாது. உன் வீட்டில் இன்று ஒரு தீபத்தை ஏற்றி என்னை நினைச்சு பாரு. வராகி, என் பாதையில் உள்ள எல்லா தடைங்களையும் அகற்று, என் மனதில் அமைதியை தா என்று சொல்லு. அந்த தீபம் எரியும் போது உன் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியேறி போகும். உன் மனசு எவ்வளவு சுத்தமோ அதேபோல் உன் வாழ்க்கையும் சுத்தமாகும். உன் கண்ணீருக்கு நான் தான் பதில். உன் நல்ல மனசுக்காக நான் உனக்கு கொண்டுவரும் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. உன் மனதில் இன்னும் காயம் இருந்தாலும் அதை பிடித்து வைக்காதே என் தங்கமே. அந்த காயத்தை இன்று இரவே எனக்கு ஒப்படை. வராகி, என் மனதில் உள்ள வலியை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லு. நான் உன் காயத்தை குணப்படுத்துவேன். அந்த வலிக்கு பதிலாக உனக்கு நிம்மதி, உற்சாகம், நம்பிக்கை, வெற்றி எல்லாம் கிடைக்கும். நீ யாருக்கும் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நான் உன் வாழ்க்கையை அப்படியே உயர்த்திவிடுவேன். என் தங்க பிள்ளையே, நாளை முதல் உன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை நீ உணருவாய். நீ செல்லும் இடங்களில் உனக்கு மரியாதை அதிகரிக்கும். உன்னை குறை சொன்னவர்கள் கூட உன் பக்கத்தில் நிற்கத் தொடங்குவார்கள். உன்னிடம் இருந்த அந்த அநியாய பார்வைகள் அனைத்தும் மறைந்து போகும். உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பும். நான் உன் அருகில் நின்று உனக்கு தைரியம் கொடுப்பேன். உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை கொடுப்பேன். உன்னிடம் பேசும் அனைவரும் உன்னை மதிப்பார்கள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் தங்கமே, நம்பிக்கையை இழக்காதே. உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள். யாருடைய தவறுகளும் உன்னை காயப்படுத்த விடாதே. உன் வாழ்க்கையை நான் கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறேன். உன் பெயரில் நல்ல செய்திகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் கனவுகளை நனவாக்குகிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னை பற்றி கேவலமாக பேசும் அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் தடைகளை சந்திக்கிறார்கள் என்பதை நீ விரைவில் காண்பாய். அது உன் பழி இல்லை, அது என் நீதியின் அடையாளம்.
நான் உனக்கு கெட்ட வார்த்தை சொன்னவர்களையும் காப்பாற்றுவேன், அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன், ஆனால் உன்னுடைய நலனுக்காகவே அவர்களது பாதையை திருப்பி விடுவேன். உன் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் இனி உன் சிரிப்பை மீண்டும் கொண்டுவரும். உன்னை குறை சொன்னவர்கள் கூட உன் வெற்றியை கொண்டாடுவார்கள். நீ யாருக்கும் தீங்கு விரும்பாத அந்த நல்ல மனசு தான் உன்னுடைய மிகப்பெரிய பலம். அந்த பலம் தான் என்னை உன் அருகில் கட்டிக்கொண்டிருக்கிறது. உன்னிடம் இருக்கும் நல்ல சக்திகள், உன் தூய எண்ணங்கள், உன் மனதில் இருக்கும் தெய்வீக நம்பிக்கை, இவை அனைத்தும் உன்னை பாதுகாக்கின்றன. யாருடைய கெட்ட எண்ணங்களும் உன்னிடம் ஒட்டாது. யாருடைய கெட்ட வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை பாதிக்காது. நான் உன் அருகில் இருக்கும் வரை உனக்கு எதுவும் ஆகாது. என் தங்க பிள்ளையே, இப்போதிலிருந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய பக்கம் போல நடத்துவாய். உன் மனதில் இருந்த அந்த வலிகளை எல்லாம் வெளியேற்றுவாய். நம்பிக்கை, அமைதி, வெற்றி, இந்த மூன்றையும் உன் வாழ்வில் நிரப்புவேன். உன் பாதையை சுத்தப்படுத்தி உன்னை ஒளி நிறைந்த வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வேன். உன்னுடைய நம்பிக்கையே என் வலிமை. உன்னுடைய மனசின் தூய்மையே உன் வெற்றியின் மூல காரணம். நீ இனி யாரையும் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் மட்டுமே உன்னோடு இணைக்கப்படுவார்கள். உன்னை காயப்படுத்தியவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். நான் உன் அருகில் இருந்து உன்னை காக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியாக மாறும். என் தங்க பிள்ளையே, இன்று இரவு என் பெயரை நினைத்தபடியே தூங்கு. உன் நெஞ்சில் இருக்கும் அந்த வலியை நான் எடுத்துக்கொண்டு அமைதியை வைப்பேன். நாளை உன் முகத்தில் புது சிரிப்பு மலரும். உன் வாழ்க்கையில் புது ஒளி பரவும். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, ஏனெனில் இந்த வராகி உன் பக்கம் நிற்கிறாள். என் தங்க பிள்ளையே, உன் உள்ளம் எவ்வளவு துயரத்தில் இருக்கும் என எனக்கு தெரியும். உன் நெஞ்சில் எவ்வளவு துன்பம் இருக்கிறது. உன்னை பற்றி தீயவார்த்தைகள் பேசும் மனிதர்கள் உன் பெயரை கூட சொல்லாமல் உன் மீது சாபம் போடுகிறார்கள். உன்னை விழுங்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நினைச்சுக்கோ என் பிள்ளையே, உன்னுடைய தாயான வராகி உன்னை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவர்களின் நாக்கு வாளாக இருந்தாலும் நான் உன்னை காக்கும் கேடயமாக இருப்பேன். உன்னை காயப்படுத்தும் அந்த சாப வார்த்தைகள், அந்த பொய்கள், அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பறந்து போய் அவர்களையே தின்றுவிடும். உன்னை பற்றி கேடு நினைப்பவர்களின் உள்ளத்தில் நான் பயத்தை விதைக்கிறேன். அவர்கள் உன் முன்னால் சிரித்தாலும் உன் பின்னால் உன்னை விழ வைக்க திட்டமிட்டாலும் என் கண்ணில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது. உன் நல்ல மனசுக்கு பதில் துரோகம் செய்தவர்களின் வாழ்க்கையில் கலக்கம் உண்டாகும். நான் சொல்கிறேன் என் பிள்ளையே, உன்னிடம் உள்ள அந்த தூய்மையான உள்ளத்தை பார்த்து உன்னை துரோகம் செய்தவர்கள் நிம்மதியாக உறங்கவே முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வலிமையுடன் இருந்தாலும் வராகியின் ஒரு பார்வை அவர்களை நிலைகுலைய செய்யும். நீ அஞ்ச வேண்டாம். உன் மனம் தளர வேண்டாம். உன்னை எதுவும் செய்ய முடியாத அந்த சக்தியை நான் உனக்கு அளிக்கிறேன். உன் மீது போட்ட கண் தீயையும் உன் மேல் சிந்தப்பட்ட வார்த்தை சாபங்களையும் உன்னை குறைக்க முயன்ற செயல்களையும் அனைத்தையும் நான் திருப்பி அனுப்புகிறேன். உன்னை பாதிக்க நினைத்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் உன் கண்ணீரின் எடை போல துயரம் விழும். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் என் அரியணைக்கு வந்து விழுந்து உனக்காக நீதியை வேண்டி நிற்கிறது. அந்த கண்ணீரின் சபதம் இன்று முதல் அவர்களுடைய வீடுகளில் எரிவிளக்காக இருக்கும். என் பிள்ளையே, நீ நினைத்து கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். நீ ஏன் இப்படிச் செய்வார்கள் என்று வியந்து போகிறாய். உன் உள்ளம் யாருக்கும் தீங்கு நினைக்காதது, யாருக்கும் தீமை செய்யாதது. ஆனாலும் உன்னுடைய நன்மையை பொறுக்காமல், உன்னுடைய சிரிப்பை பொறுக்காமல், உன்னுடைய வெற்றியை பொறுக்காமல் நிழலில் இருந்து உன்னை குத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் என் பிள்ளையே, உன் பின்னால் வராகி நிற்கிறாள் என்பதை. உன் பெயரைச் சொல்லாமலே உன்னை திட்டும் போது கூட என் காதுகள் அதை கேட்கின்றன. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் தடைகள் வந்து நிற்கும். உன் மனதை காயப்படுத்தியவர்கள் சாந்தமாக இருக்க முடியாது. அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தின் விலை அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் நீ என் பிள்ளையே, உன் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நீ கோபப்படாதே. நீ பழிவாங்க நினைக்காதே. நீ என்னை மட்டும் அழை. உன் வாயால் வராகி என்று சொல். அந்த ஒரு பெயர் தான் உனக்கு வலிமை. அந்த பெயரின் அதிர்வில் தான் உன்னை காயப்படுத்திய ஒவ்வொருவருக்கும் பாடம் கற்றுத்தரப்படும். உன் வாழ்வில் வந்த அந்த சோதனைகள், அந்த வஞ்சனைகள் எல்லாம் உன்னை பலப்படுத்தும் பாதைகள் தான்.
நாளை நீ உயர்ந்த இடத்தில் நிற்கும் போது அந்த துரோகம் செய்தவர்கள் தான் உன்னிடம் கருணை கேட்டு நிற்பார்கள். அவர்கள் உன்னை குறைத்து பேசினார்கள், ஆனால் நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன். உன் வாழ்க்கை உன்னால் அல்ல, வராகியின் அருளால் உயர்த்தப்படும் போது உலகமே அதிரும். இப்போது உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். உன்னுடைய மனதை சுமந்து கொண்டிருக்கும் அந்த வேதனை, அந்த வலி அனைத்தையும் எனக்கு ஒப்படை. நான் உனக்காக உன் எதிரிகளின் மீது நீதியை வழங்கும் தாயாக இருப்பேன். அவர்கள் எவ்வளவு பெரிய சக்தியை வைத்திருந்தாலும் அவர்களின் சக்தி என் அருளின் முன்னால் ஒரு தூசிதான். இன்று முதல் உன் பெயரில் பேசப்படும் பொய் வார்த்தைகள் அனைத்தும் காற்றில் கலந்துவிடும். உன்னை குறைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அவர்கள் வாழ்வை குறைக்கும். என் பிள்ளையே, உன் நெஞ்சை கனமாக வைத்திருக்கும் அந்த சந்தேகம், அந்த அச்சம் அனைத்தையும் விட்டுவிடு. நான் உனக்காக போராடுகிறேன், உன்னை காப்பாற்றுகிறேன். நீ உன் வாழ்க்கையை அமைதியாக நடத்திக்கொள். உன் பணியையும் உன் பிரார்த்தனையையும் தொடர்ந்து கொள். உன் வாயில் இருந்து வரும் வராகி என்ற நாமம் உனக்கு கேடயமாகும். இன்று முதல் நீ மனதில் ஒரு தைரியம் கொள்ள வேண்டும். யாருடைய வார்த்தையும் உன்னை உடைக்க முடியாது. யாருடைய திட்டமும் உன் வாழ்க்கையை குழப்ப முடியாது. உன்னுடைய அந்த தூய்மையான மனமும் என் அருளும் சேர்ந்து உன்னை உயர்த்தும். உன்னுடைய எதிரிகளின் ஒவ்வொரு முயற்சியும் என் பாதங்களின் கீழ் முறியடிக்கப்படும். என் பிள்ளையே, நீ இன்று இரவு ஒரு சிறிய தீபம் ஏற்றி என்னை அழைக்க வேண்டும். அந்த தீபத்தின் முன் உட்கார்ந்து உன் உள்ளத்தில் உள்ள துன்பத்தை என்னுடன் பகிர்ந்து கொள். நான் உன் குரலை கேட்கிறேன், உன் கண்ணீரின் மொழியை உணர்கிறேன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஒலி எனக்கு வந்து சேர்கிறது. அந்த ஒலி தான் என்னை உன் பக்கம் ஓட வைக்கிறது. உன்னுடைய அந்த துன்பத்தை எடுத்து உன்னுடைய எதிரிகளின் வீடுகளில் புயலாக மாற்றுகிறேன். நாளை முதல் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும். உன்னுடைய பாதை தெளிவாகும். உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் கண்கூடாக தெரியும். இன்று உன்னை பற்றி போய் பேசும் அந்த நாக்குகள் நாளை உன்னை பற்றி நல்லதையே பேசும். உன்னுடைய மேன்மை அவர்களுக்கு பாடமாகும். என் பிள்ளையே, தைரியமாக இரு. நீ தனியாக இல்லை. உன் பின்னால் வராகி நிற்கிறாள். உன் மீது போட்ட ஒவ்வொரு கண்ணும், உன்னை விழ வைக்க நினைத்த ஒவ்வொரு நிழலும், உன்னை அழிக்க நினைத்த ஒவ்வொரு சாபமும் இன்று முதல் முறியடிக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் நீதியும் அமைதியும் மலரும். உன்னுடைய வெற்றியை கண்டு களிக்கும் நாள் மிகவும் அருகில்தான். இப்போது நீ நிம்மதியாக மூச்சுவிடு. உன்னுடைய மனதில் இருந்த அந்த காயங்களை நான் குணப்படுத்துகிறேன். உன் எதிரிகளின் தீமை அவர்கள் வாழ்க்கையில் குருதி போல வேரூன்றி அவர்களுக்கு பாடமாக இருக்கும். உன்னுடைய நல்ல உள்ளம் உன்னை எல்லா காயங்களிலிருந்தும் மீட்டெடுக்கும். உன் பாதையில் நான் உனக்கு ஒளி காட்டுகிறேன். என் பிள்ளையே, இனி உன் மனதில் எந்த அச்சமும் வைக்காதே. உன் நம்பிக்கையை என் பாதங்களில் வைத்திரு. அந்த நம்பிக்கை தான் உன் கேடயம். அந்த நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றும் ஆவி. வராகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள். உன்னை நேசிக்கும் என் அருள் உன்னை என்றும் காக்கும். என் தங்க பிள்ளையே, உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த துன்பத்தை நான் உணர்கிறேன். உன் கண்ணீர் வீணாக விழவில்லை. என் அரியணையின் முன் ஒவ்வொரு துளியும் சாட்சியாக இருக்கிறது. உன்னிடம் நம்பிக்கையுடன் சொல்கிறேன், நீ கடந்த நாட்களில் அனுபவித்த அந்த துரோகம், அந்த துன்பம், அந்த வலியைப் போல இனி உன் வாழ்க்கையில் எதுவும் வராது. உன்னை சோதித்த ஒவ்வொரு நிலையும், உன்னை குறைத்து பேசித்திருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளை உன்னுடைய வெற்றிக்கான படிகளாக மாறும். நீ இப்போ எதிர்கொள்கிற இந்த நிலைமை உன்னை பயமுறுத்துகிறது என்று எனக்கு தெரியும். உன் மனம் யோசிக்கிறது, என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கலாகி விட்டது என்று. ஆனால் நினைச்சுக்கோ என் பிள்ளையே, சில நேரங்களில் உன்னுடைய ஆற்றலை வளர்க்க நான் சில சோதனைகளை உன் பாதையில் வைக்கிறேன். உன்னை உடைக்க அல்ல, உன்னை பலப்படுத்த தான். நாளை உன்னை உயர்த்தும் வாழ்க்கை வரும்போது இன்றைய வலி உன்னை கற்றுக் கொடுத்த பாடம் போல இருக்கும். உன் எதிரிகள் யார் தெரியுமா? அவர்கள் வெளியில் பெரியவர்களாக நடிக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் பலவீனமானவர்கள். உன்னுடைய தூய்மையான உள்ளமும் உன்னுடைய சுத்தமான முயற்சிகளும் அவர்களுடைய கண்ணில் மிளிர்கின்றன. அதனால் தான் அவர்கள் உன்னை குறைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளையே, அவர்கள் அறியவில்லை உன் பின்னால் நான் நிற்கிறேன் என்பதை. எனது அருள் இருக்கும்போது யாரும் உன்னை தள்ளி விட முடியாது. நீ தினமும் என்னுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். உன் உதடுகளில் இருந்து வரும் அந்த வராகி என்ற ஒலி உன்னுடைய வாழ்க்கையில் காப்பு சுவரை எழுப்பும். யாருடைய கண் தீயும் உன்னிடம் வராது.
யாருடைய சாப வார்த்தையும் உன் வாழ்வை துளைக்க முடியாது. நீ பேசும் அந்த நாமம் உன் பாதையை சுத்தமாக்கும். என் பிள்ளையே, இன்று இரவு ஒரு சிறிய நெய்விளக்கை ஏற்றி அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய வெள்ளை பூவை வையு. அந்த விளக்கின் முன் உன் மனதில் என்ன இருக்கிறதோ அதை சொல்லிக்கொள். உன் குரல் மெல்லியதாக இருந்தாலும் உன் நெஞ்சின் வலி என்னை வந்து சென்றடையும். அந்த நேரத்தில் நான் உன்னிடம் இருக்கிறேன். உன் அருகில் நிற்கும் அந்த சக்தியை உணர்ந்து பாரு, உனக்கு நிம்மதி வரும். நாளை காலை சூரியன் உதிக்கும்போது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பிறக்கும். சிறியதாகத் தோன்றினாலும் அது பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், அச்சம் வேண்டாம். உன் மீது வராகியின் கவசம் இருக்கிறது. உன்னை அழிக்க யாரும் முடியாது. உன்னுடைய நலனுக்காக என் கைகள் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கின்றன. உன் வாழ்க்கையில் இன்று வரை காயம் ஏற்படுத்தியவர்கள் நாளை அந்த காயத்தின் விலையை செலுத்துவார்கள். அவர்களுடைய மன அமைதி குலையும். அவர்கள் உன்னுடைய துயரத்தை நகைச்சுவையாக எடுத்தனர், ஆனால் நாளை அந்த சிரிப்பு அவர்களுக்கு துன்பத்தின் காரணமாக மாறும். நீ பழிவாங்க நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே. நீதியை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் வாழ்வை அமைதியாக நடத்திக்கொள், உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை விரைவில் ஒரு வெளிச்சத்தை பெறும். நீ நினைத்திருந்த அந்த நம்பிக்கைகள் அனைத்தும் முளைக்கும். உன் கைகளில் வெற்றி மலரும். நீ பலமுறை உன் உள்ளத்தில் சந்தேகப்பட்டாய், என் வாழ்க்கை ஒரு நாள் மாறுமா என்று. நான் உனக்குச் சொல்கிறேன், மாறும் என் பிள்ளையே. இன்னும் சில நாட்கள் பொறுத்துக்கொள், என் அருள் உன் வாழ்க்கையின் கதையை மாற்றும். உன் நெஞ்சில் இருக்கும் வலியை சுமந்து கொண்டு நீ தினமும் முன்னேறுகிறாய். அதுதான் உன்னை வலிமையானவனாக மாற்றுகிறது. அந்த வலிமையை யாரும் கலைக்க முடியாது. நாளை உன்னுடைய வாழ்வில் வரும் வெற்றிகளைக் கண்டு உலகமே வியக்கும். உன்னை குறைத்து பார்த்தவர்கள் தங்களுடைய கண்களை தாழ்த்தி உன்னை பார்ப்பார்கள். என் பிள்ளையே, உன் வீட்டில் அமைதியையும் வளத்தையும் வரவேற்க சில எளிய வழிகள் உண்டு. நாளை காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஒரு சிறிய பித்தளை கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு துளி பால் மற்றும் ஒரு துளி நெய் சேர்த்து அதை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வையு. அது உன் வீட்டில் எதிர்மறை சக்திகளை நீக்கும். உன்னுடைய பாதையை சுத்தமாக்கும். அந்த தண்ணீரை மாலை நேரத்தில் செடிகளின் அடியில் ஊற்று. அந்த வழிபாடு உன் வாழ்க்கையில் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரும். உன் எதிரிகள் உன்னை விழ வைக்க நினைத்தாலும் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியாகும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த பாக்கிய சக்தி அவர்களை தடுத்து நிறுத்தும். உன்னுடைய பாதையில் நான் பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குகிறேன். அந்த வட்டத்தின் உள்ளே யாராலும் உன்னை தீண்ட முடியாது. உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் என் பிள்ளையே. தைரியமாக சுவாசி. உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி உன்னை உயர்த்தும். உன் முயற்சிகளுக்கு பலன் வரும். உன் உழைப்பின் வியர்வை உனக்கு வெற்றியின் மணமாக மாறும். நீ நினைத்துக்கொள், உன் கண்ணீருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். அந்த கடனை நான் விரைவில் செலுத்துவேன். உன்னுடைய கண்ணீரால் நனைந்த அந்த பாதைகள் விரைவில் மலர்ந்த பாதைகளாக மாறும். நீ சிரித்துக் கொண்டிருக்கும் நாளில் உன் துன்பத்தின் நிழல் கூட உன்னை தொட முடியாது. உன்னுடைய வீட்டில் தினமும் காலை ஒரு சிறிய சங்கு ஊத வேண்டும். அந்த ஒலி உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டிவிடும். உன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக்கும். அந்த ஒலியின் அதிர்வுகள் உன் மனதிற்கும் அமைதியை தரும். என் பிள்ளையே, உன் மனத்தில் உறுதியா வைத்துக்கொள், யாருடைய சாபமும் உன்னை விழ வைக்காது. யாருடைய பொய்களும் உன் வாழ்வை சிதைக்காது. உன்னுடைய வாழ்க்கையை என் கைகள் பிடித்து கொண்டிருக்கின்றன. அந்த கைகள் உன்னை உயர்த்தும். உன்னை நேசிக்கும் சக்தி தான் உன் மிக பெரிய ஆயுதம். நாளை நீ வெற்றியுடன் நிற்கும் போது உன்னை குறைத்து பார்த்தவர்கள் உன் பாதங்களை தொட்டு மன்னிப்பு கேட்பார்கள். உன்னுடைய வாழ்வின் கதை அவர்கள் அனைவருக்கும் பாடமாக மாறும். அதுவரை என் பிள்ளையே, நீ அமைதியாகவும் தைரியமாகவும் இரு. உன் நம்பிக்கையை என் பாதங்களில் வைத்துவிடு. அந்த நம்பிக்கை உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. நான் உன்னிடம் இருக்கிறேன். உன்னை காக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடன் பயணிக்கிறேன். நீ தனியாக இல்லை என் தங்க பிள்ளையே. உன் அருகில் நிற்கும் அந்த அருள் சக்தியை உணர்ந்து வாழ்க. உன் வாழ்க்கையின் மலர்ச்சியை உலகமே கண்டு வியக்கும் நாள் விரைவில் வரும். என் தங்க பிள்ளையே, உன் பெயரை சொல்லாமலே உன்னை காயப்படுத்த முயற்சி செய்பவர்களின் எண்ணங்களையும் நான் வாசித்துவிட்டேன். அவர்கள் உன்னை கண்ணால் பார்த்து புன்னகைக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் உன் விழுந்து போகும் நாளையே காத்திருக்கிறார்கள்.
ஆனால் என் பிள்ளை, உன் கண்களில் இருக்கும் அந்த நேர்மை, உன் மனசில் இருக்கும் அந்த நல்லது, உன் உயிரில் இருக்கும் அந்த நம்பிக்கை, இவைகளுக்கெல்லாம் நான் பாதுகாப்பான கேடயம். உன்னை நோக்கி வரும் ஒவ்வொரு தீய எண்ணமும், ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும், ஒவ்வொரு சாபமாய் விழுந்த சிந்தனையும் என் கையை தாண்டி உன்னை எட்ட முடியாது. என் சக்தி உன் அருகே ஒரு சுவர் போல நிற்கிறது. உன் பக்கம் வந்த அந்த புயல் உன்னிடம் வருவதற்குள் என்னால் பிளந்து சிதைக்கப்படுகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை பற்றி தவறாக பேசுகிறவர்களுக்கே நான் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாடம் கற்பிக்கிறேன். அவர்கள் உன்னுடைய பெயரை குறிப்பிடாமலே கிண்டல் செய்தாலும், அவர்கள் உள்ளே உன்னை வெறுத்தாலும், அந்த விஷம் அவர்களுக்குள்ளேயே தங்கிவிடும். உன் ஆன்மா சுத்தமானது, உன் முயற்சிகள் நேர்மையானவை என்பதற்காக அந்த விஷம் உன்னிடம் வராது. அதை நம்பு. நீ அமைதியாக உன் பாதையில் செல். யாரை நீ குற்றம் சொல்ல வேண்டாம். யாரையும் நீ வெளிப்படையாக எதிர்க்க வேண்டாம். ஏனெனில் நான் உனக்காக போராடுகிறேன், என் பிள்ளையே. உன் நிம்மதியை காப்பதற்காக நான் இரவுகளிலும் பகல்களிலும் உன்னை சுற்றி என் அருளின் வட்டத்தை விரித்து வைத்திருக்கிறேன். நீ கவனித்திருக்கிறாயா, உன்னை பற்றி பொய்களை பரப்புபவர்களின் வாழ்க்கையில் திடீர் சிக்கல்கள் வந்து போயிருக்கின்றன என்று? அது என் செயல், என் தங்கமே. நான் உன்னை புண்படுத்தும் அந்த குரல்களுக்கு எப்போதும் நேரடியான பதில் கொடுக்க மாட்டேன், ஆனால் அவர்களுடைய உலகத்திலே அவர்கள் செய்த தவறுகளின் விளைவுகளை காட்டி வைப்பேன். அது தண்டனை அல்ல, அது உணர்த்தும் பாடம். யாராவது உன் நற்பெயரை களங்கப்படுத்த நினைத்தால் நான் அவர்களுக்கு திடீர் சோதனைகளை தருவேன், ஏனெனில் நீ என் பிள்ளை. உன் கண்ணீரை உண்டாக்குபவர்களுக்கு என் சக்தி விளையாடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை அழகாக வைத்திருக்க நான் செய்யும் பாதுகாப்பு வலையை உன் ஆன்மா உணர்கிறது. உன் உள்ளம் உனக்கு சொல்வதை கேள், வராகி என்னோடிருக்கிறார் என்று. அந்த குரலை நம்பு. நீ எப்போதும் ஏன் தப்பாமல் நிமிர்ந்து நிற்கிறாய் என்று உனக்கே ஒரு கேள்வி வந்ததா? அது என் அருளின் காரணம். உன்னை தள்ளி விட யாரேனும் முயன்றாலும் நீ எப்போதும் மேலே எழுகிறாய். அது என் சத்தியம். நீ இனிமேல் யாருடைய கெட்ட எண்ணங்களையும் உன் மனத்தில் சுமந்து வைக்க வேண்டாம். யாராவது உன்னை பற்றி கெட்டபடியாக சிந்தித்தால் உன் மனதில் அமைதியாகச் சொல்லிக்கொள், வராகி எனக்காக இருக்கிறார். எனக்கு தீங்கு இல்லை. அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு வலிமையை உருவாக்கும். அதுவே என்னுடைய அருளை உனது உடலிலும் மனதிலும் உறுதிப்படுத்தும். என் பிள்ளையே, உன்னை காயப்படுத்தும் அந்த சிலருக்கு நேரம் வந்தால் நான் காட்டும் பதிலடி அவர்களை குலைத்து விடும். அது உன் கையில் இல்லை, அது என் கையில்தான். உன் கையில் இருப்பது என்னவென்றால் அமைதி, நம்பிக்கை, உழைப்பு. அந்த மூன்றையும் விட்டு விடாதே. என் அருளால் உன் பாதை எப்போதும் முன்னேறிக் கொண்டே இருக்கும். அவர்கள் விரும்பினாலும் உன்னை தடுக்க முடியாது. நீ கவனித்தாயா, உன் வாழ்க்கையில் திடீரென வந்த சில வாய்ப்புகள் எப்படி உன்னை உயர்த்தி வைத்தன என்று? அது என் ஆசீர்வாதத்தின் சின்னம். உன்னுடைய எதிரிகள் உன் வீழ்ச்சியை பார்த்து மகிழ நினைத்த போதெல்லாம் நான் உன்னை இன்னும் உயர்த்தினேன். அது என் பதிலடி. நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன், என் பிள்ளையே, உன்னை யாரும் தள்ள முடியாது. அவர்கள் உன்னை மிதிக்க நினைத்தால் என் சக்தி அவர்களை நிறுத்திவிடும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் மனம் கேட்கும், ஏன் என்னை மட்டும் இப்படி பழிக்கிறார்கள் என்று. அந்த கேள்விக்கான பதில் என் சத்தியம். உன் ஒளி அவர்களின் இருளை காயப்படுத்துகிறது. உன் நல்ல மனம் அவர்களின் பொறாமையை தூண்டுகிறது. அவர்கள் உன்னிடம் செய்யும் ஒவ்வொரு கெட்ட சிந்தனையும் அவர்களுக்கே ஒரு சுமையாக மாறுகிறது. நீ அமைதியாக உன் நல்ல வழியில் செல். அவர்கள் சிக்கலில் சிக்கும்போது உன் இதயம் கருணையால் நிரம்பட்டும். அது உன்னுடைய பவித்திரமான ஆவி. என் தங்க பிள்ளையே, இன்று முதல் ஒரு சிறிய பரிகாரத்தை செய்யச் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய விளக்கு ஏற்றிவை. அந்த விளக்கு என் அருளின் தீபமாக இருக்கும். உன்னை பற்றிய ஒவ்வொரு கெட்ட சிந்தனையும் அந்த தீயில் கரைந்து போகும். உன் வீடு அமைதியாலும் நம்பிக்கையாலும் நிரம்பும். உன்னை குறி வைத்து வரும் கெட்ட சக்திகள் அந்த விளக்கை பார்த்தவுடன் பின்வாங்கும். அந்த பரிகாரம் உன் பாதுகாப்பை பலமடங்கு அதிகரிக்கும். நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கும்போது யாராவது உன் பெயரை அழிக்க முயன்றால் அவர்களது குரல்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உன் வேலைகளில் கவனம் செலுத்து. நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன். நான் அவர்களுக்கு அவர்களது வாழ்க்கையிலேயே பாடம் கற்பிப்பேன். அவர்கள் நின்ற இடத்திலேயே அவர்களின் கெட்ட எண்ணங்கள் பின்வாங்கும். அந்த நேரம் வந்தால் நீ புரிந்து கொள்வாய், இது வராகியின் செயல் என்று.
என் தங்கமே, நீ சில நேரங்களில் சந்தேகப்படுகிறாய், நான் உண்மையில் இருக்கிறேனா என்று. உனக்காக நான் செய்யும் ஒவ்வொரு அருளையும் கவனித்தால் அந்த சந்தேகம் கரைந்து போகும். உன் கையில் திடீரென்று வந்த அந்த நல்ல வாய்ப்பு, உன் உடல்நிலை திடீரென சரியானது, உன் மன அழுத்தம் திடீரென குறைந்தது, இவையெல்லாம் என் அருளின் அடையாளங்கள். உன் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்வு இன்னும் சுலபமாகும். நினைவில் கொள், என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை அநியாயமாக குற்றம் சாட்டினாலும் அந்த குற்றச்சாட்டு நீண்ட நாள் நீடிக்காது. என் அருள் உன்னுடைய சுத்தமான உண்மையை வெளிச்சமாக காட்டும். நீ ஒரு நல்ல மனிதன் என்பதற்கான சான்றுகள் உன் வாழ்க்கையிலேயே வெளிப்படும். உன் எதிரிகள் அதை பார்த்து அடங்க வேண்டிய நிலை வரும். உன் மனதில் ஒரு வலிமையை வைத்துக்கொள், என் மீது வராகியின் கண்ணும் கையும் இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கை உனக்கு அற்புதமான சக்தியை தரும். யாருடைய கெட்ட சிந்தனைகளும் உன்னை பாதிக்காது. உன் பாதையில் தடைகள் வந்தாலும் நீ வெற்றியோடு முன்னேறுவாய். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உன்னுடன் நிற்கிறேன். உன்னை விட்டு எந்த சோதனையும் நெருங்க அனுமதிக்க மாட்டேன். என் அருள் உன் உடலையும் உன் மனதையும் உன் குடும்பத்தையும் சுற்றி ஒரு சக்திவட்டமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உன் எதிரிகள் உன்னுடைய பாதையில் கற்களை வீசினாலும் அந்த கற்கள் மலர்களாக மாறும். அது என் சத்தியம். இனி நீ மனம் தளர வேண்டிய அவசியமில்லை. உன்னை யார் குறை கூறினாலும் உன் நம்பிக்கை மட்டும் தளரக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதை கண்கள் மூடியும் உணர்ந்தால் போதும். உன் வாழ்க்கையின் ஒளி இன்னும் பிரகாசமாகும். உன்னுடைய எதிரிகள் அந்த ஒளியை தாங்க முடியாமல் தாங்களே பின்வாங்கும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.